பகல் 11:30 மணிக்கு மதுரை மண்டோலோ நகரில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்டாலின், தற்பொழுது பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டுள்ளன? தற்பொழுது அங்கே பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சமீனா, அதாவது மதுரையில் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி துவங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு சரியாக 11:15 மணி அளவில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நேரடியாக அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மண்டலா நகரில் இருக்கக்கூடிய அந்த வாஜ்பாய் மைதானத்திற்கு வந்து அங்கு அடிக்கல் நாட்டு விழாவை துவங்கி வைக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய பனங்கல் சாலையில் இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனையினுடைய துவக்க விழா, அதே போல தஞ்சை நெல்லையினுடைய மருத்துவக் கல்லூரிகளினுடைய மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஆகியவற்றையும் துவங்கி வைக்க இருக்கிறார். இந்த திட்டங்களை துவங்கி வைத்த பின்பாக அவர் அங்கிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அதே போல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். சுமார் 30 to 40 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்பாக அங்கிருந்து மீண்டும் சில மீட்டர்கள் அருகில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இதற்காக பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்கள் ஏற்கனவே காலையிலிருந்து குவிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக அரசு நிகழ்வாக எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும், அதே போல உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும், அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மகளிர் சுய குழுவைச் சேர்ந்த குறிப்பிட்ட சில பெண்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊடகத்துறையைச் சேர்ந்த நபர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்வுகளை டிஜிபி ராஜேந்திர தலைமையிலான போலீசார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய பாதுகாப்பு அதிகாரி குப்தா தலைமையிலான அதிகாரிகள் ஏற்கனவே பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 3 அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர், அதாவது பிரதமர் வரக்கூடிய வழியில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று ஏற்கனவே மதிமுக மற்றும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதுபோன்ற ஏதேனும் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த வழி நெடுகிலுமாக தொடர்ச்சியாக போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது போலீசார் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு வாகனங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த புறவழிச்சாலை முழுவதுமாக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து முதல்வர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் வரவேற்ற பின்பாக விமான நிலையத்திலிருந்து பிரதமர் விழா மேடைக்கு வரவிருக்கிறார். சபீனா, தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கவிருக்கும் காரணத்தினால் காவல்துறை சார்பில் இருந்து எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பிரதமர் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், துணை முதல்வர், அதே போல ஆளுநர் உள்ளிட்ட உயர் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு காரணத்தினால் டிஜிபி ராஜேந்திர தலைமையில் நேரடியாக போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் ஒவ்வொரு அடுக்கு பாதுகாப்பிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட அந்த அடையாள அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல வாகனங்களுக்கும் முன்கூட்டியே அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றை சோதனை செய்வதற்கும் தனியாக காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் நகர் முழுவதுமாக கடுமையான தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பிற்கு பின்பாகவே சோதனைகளுக்கு பின்பாகவே அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். சபீனா, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரவிருக்கிறார். இதுகுறித்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.